வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது அதிதி நியூட்ரி மிக்ஸ் ஹெல்த்தி மிக்ஸ் இது எங்களுக்கு நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம். அவங்க எங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. இது இப்போ பின்னாடி நிறைய இதெல்லாம் இருக்குது. என்னென்ன அவங்க போட்டு தயார் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் அது மாதிரி பார்த்து செய்யாமல் நான் இந்த மிக்ஸை வச்சு நான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு பார்க்க போகிறேன். இப்போ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு, அப்புறம் உப்பு தேவையான அளவு, மோர் தேவையான அளவு, அப்புறம் கருவேப்பிலை, பால். இது மொதல் பால், ரெண்டாம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது மூணாவது பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது கூடவே நசுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன். இதே நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு முடிக்கலாம். நான் இப்போ இது 3 விதமாக செஞ்சு காமிக்கிறேன். அதாவது இனிப்பு ஒன்று, அப்புறம் மோர் ஊற்றி ஒன்று, அப்புறம் கருவேப்பிலை பால் ஊற்றி ஒன்று, 3 தான் செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்னு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இதை எப்படி சொல்லலாம். இப்போ நான் இப்போ இந்த மிக்ஸை அதிதி மிக்ஸை ஹெல்த் மிக்ஸ் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் நசுக்கினது போட்டு வச்சுருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் ஊற வச்ச வெந்தயம் இதையும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 3வது கருவேப்பிலை பால், அதாவது தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை 3வது பாலை ஊற்றி இதை முதல்ல கரைச்சிக்கலாம். தண்ணி இது பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா கரைச்சி விட்டு 3 விசில் வச்சு குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இது நல்லா நடுக்குதி வர இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூழ் மாதிரி வந்ததுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுட்டு 3 விசில் விட்டு 2 விசில் விட்டாவே போதும். 2 விசில் விட்டு இப்போ இறக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த வேக வச்ச ஹெல்த் மிக்ஸை நம்ம 3 இதுவாக பிரித்து வச்சுருக்கோம். அதாவது ஒன்று சக்கரை போடுறதுக்கு, இன்னொன்று தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு, அப்புறம் இன்னொன்று மோர் ஊற்றுறதுக்கு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் நாட்டு சர்க்கரையும் கருவேப்பிலை பால் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் மோர் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை பால் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் இப்போ கிண்டிட்டு இப்போ காமிக்கிறேன். இந்த அதிதி நியூட்ரி மிக்ஸை வச்சு நம்ம இப்போ 3 விதமான கஞ்சி பண்ணியிருக்கோம். ஒன்று இனிப்பு கஞ்சி, மோர் கஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை பால் கஞ்சி. இப்போ இதில் நீங்கள் எது வேணாலும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எந்த கஞ்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்போ தான் எனக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்கிறது எனக்கு தெரியும். இது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். 3மே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா என்னங்கிறத நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு மிக்ஸு தான். எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம். எந்த வயசுக்காரங்க வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம்.